மீறுதல். அதாவது 40 வேண்டா விருந்தாளிகளில் 33வது நாள் விருந்தாளி யாருன்னு பார்த்தோம்னா மிஸ்டர் மீறுதல். லூக்கா 22ஆம் அதிகாரம் 34வது வசனம். 2 காரியங்களை இங்கே பார்க்குறோம். பாவமும் பரிதாபமும். தெரிந்தும் செய்யும் தவறு, தேவனை மறுதலிப்பது. இந்த 2 காரியத்தை இங்கே பார்க்கலாம். தேவன்தான் ஜீவனுள்ள மெய்யான தேவகுமாரன் என்று அறிந்தும் அவருக்கு எதிராக பாவம் செய்யும் பேதுரு. சொல்லக்கூடாததை சொன்னார், இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தார், செய்யக்கூடாததை செய்தார். பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கும் பேதுருவை, மறுதலித்த ஒருவரை, ஓடிப்போன ஒருவரை உயிர்த்தெழுந்த பிறகு கூட சென்று சந்திக்க வேண்டும் என்று நினைத்து அன்போடு பேதுருவை சந்தித்து பேசுகிறார். அவரை மன்னிக்கிறார், மாற்றுகிறார். தேவனிடத்தில் நமக்கு என்னென்ன கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்கும், மறுவாழ்வு கிடைக்கும், மறுமலர்ச்சி உண்டாகும். நம்முடைய மீறுதல் என்ன? அதை அறிந்து, தெரிந்து, புரிந்து இன்றே அதை சிலுவையில் அறையலாமா? அந்த மீறுதலுக்கு ஒரு விடை காணலாமா? தேவனிடம் செல்வோம். அவர் மன்னிக்கிறவர், அன்பு காட்டுகிறவர். பேதுருவை அவர் கடிந்து கொள்ளவே இல்லை. உயிர்த்த பிறகு சென்று என்னை நேசிக்கிறாயா என்று தான் கேட்டார். அந்த அன்பான தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் மீறுதல் செய்யாமல் இருக்க முயற்சிப்போம்.